அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நமக்கெல்லாம் தராவி தொழுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவிகையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பை தருவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் அழகிய முறையில் யார் கடனை திரும்பவும் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்பதை பட்டியலிட்டு வருகிறார்கள். நாம் அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் யார் ஒருவர் கடனை வாங்கி அதை அழகிய முறையில் மீண்டும் அதை அடைக்கிறாரோ, அதை செலுத்துகிறாரோ அவர் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலேயும் கடன் என்பது அவசியமான ஒன்றாக ஆகிவிட்டது. சாதாரண கூலி தொழிலாளி முதல் கொண்டு அம்பானி வரைக்கும் உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நபரிடத்திலேயும் ஒவ்வொரு விதமான கடன்கள் சிக்கியிருக்கிறார்கள். அந்த கடனிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதிற்கு தொழுகை அல்லாத நேரத்தில் வருகிறார்கள். அப்படி வருகிற போது அந்த நேரத்தில் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலே கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூ உமாமா அவர்களே, தொழுகை அல்லாத நேரத்தில் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் முகம்லாம் வாடி இருக்குது, என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், கடன் தான் நான் கவலையாக இருப்பதற்கும் நான் இந்த நேரத்தில் மஸ்ஜிதில் இருப்பதற்கும் கடன் தான் காரணம் என்பதாக சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு துஆவை கற்றுத்தருகிறேன், அதை காலையிலும் மாலையிலும் ஓதிவா, உன்னுடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைரி வ கஹ்ரிர் ரிஜால் என்ற இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி காலையிலேயும் மாலையிலேயும் ஓதி வந்தாங்க. அவர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து கடனும் தீர்ந்து போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத்தர்றாங்கன்னா அதன் மீது ஆழமான நம்பிக்கை நமக்கு வரணும். இன்றைக்கு எதன் மீதெல்லாம் நமக்கு நம்பிக்கை வருகிறது, ஆனால் குர்ஆன் மீது ஹதீஸுகளின் மீது நமக்கு நம்பிக்கை வருவதில்லை. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படி பற்றி பிடிச்சுக்குவாங்க. அதை ஆழமாக நம்பினார்கள். அந்த துஆவை வளமையாக ஓதனாங்க. அவர்களுக்கு ஏற்பட்ட கடன்லாம் நீங்கிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ், பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செஞ்சாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு தூரம் கடனை விட்டு பாதுகாப்பு தேடுறீங்களே, என்ன காரணம்? கடனில் இருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் கடன் வாங்கிவிட்டால் அவர் பொய் சொல்லுவதற்கு அது காரணமாக ஆகிவிடும், வாக்குறுதிக்கு மாறு செய்பவராக ஆகிவிடுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடன் வாங்கினால் பொய்யும் பேசுவார், வாக்குறுதிக்கு மாறு செய்வார். இப்படிப்பட்ட இரண்டு பாவங்கள் கடனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே நான் கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு வயதான பெண்மணி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கடன் அதிகமாக இருக்கு, என்ன துஆ ஓதுறது?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க, அல்லாஹும்ம அக்ஃபினா பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினா பி ஃபضலிக அம்மன் சிவாக். இந்த துஆவை வளமையாக ஓதிட்டு வாங்க, உங்களுடைய கடன் நீங்கும். நாம் அந்த பெண்மணி ஓதி வந்தார்கள், அவர்களுடைய கடன்கள் நீங்கியது. கடன்காரவங்க, கடன் வாங்குபவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், கடன் வாங்குகிற போது அந்த கடனை மீண்டும் அடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வாங்க வேண்டும். அப்படி இல்லாட்டி வாங்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் கடன் வாங்குகிற போது அதை அடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வாங்குகிறாரோ, மன் அஹத அம்வாலன் நாசி யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு, கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கினால் அல்லாஹ் அவர் அந்த கடனை அடைப்பதற்கு உதவி செய்வான். யார் ஒருவர் கடனை வாங்கும் போதே இந்த கடனை அடைக்கக்கூடாது, ஏமாத்திரணும் அப்படின்னு யார் நினைச்சு வாங்குறாரோ அவரால் அந்த கடனை மீண்டும் திருப்பவும் அடைக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹத அம்வாலன் நாசி யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ், கடனை அடைக்க கூடாது என்ற எண்ணத்தில் யார் வாங்குகிறாரோ அவரால் கடனை அடைக்க முடியாது என்பதாக சொன்னாங்க. கடன் என்பது அது எவ்வளவு பெரிய பாவம் என்பது தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைக்கு, ஏதாவது ஜனாசா வந்துச்சுன்னா அவர் மீது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருந்துச்சுன்னா நீங்களே உங்களுடைய தோழருக்கு தொழு வச்சுக்கங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கிக்குவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இவருடைய கடனை நான் அடைக்கிறேன் என்று யாராவது பொறுப்பேற்று கொண்டால் அதுக்கப்புறம் தொழு வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹீத் என்பது மிக உயர்ந்த மருத்தவா, மிக உயர்ந்த அந்தஸ்து ஷஹீத் என்பது. ஷஹீதுகள் கூட சுவனம் செல்லாமல் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அவர் மீது கடன் இருந்தால் ஷஹீதுகள் கூட சுவனம் செல்ல முடியாது. அவர் அல்லாஹுடைய பாதையில் தன் உயிரை தியாகம் செய்கிறார். அவருக்கு மீண்டும் அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கிறான், மீண்டும் ஷஹீதாகிறார், மீண்டும் ஹயாத்தை கொடுக்கிறான், மீண்டும் ஷஹீதாகிறார். இப்படி எத்துணை முறை அவருக்கு அல்லாஹு தஆலா ஹயாத்தை கொடுத்து அவர் அல்லாஹின் பாதையில் ஷஹீதானாலும் அவர் மீது கடன் இருந்தால் அவர் சுவனம் செல்ல முடியாது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நாம் எல்லாம் மரணிக்கும் போது கடன் இல்லாமல் மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கடன் கொடுப்பவருக்கு அல்லாஹு தஆலா ஏராளமான சவாபை தருகிறார். எப்படி சதக்கா செய்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போயிட்டு வந்தாங்க. அப்பொழுது சுவர்க்கத்தில் பார்த்தாங்க, சதக்கா செய்பவருக்கு 10 நன்மை என்பதாக எழுதியிருந்தது, கடன் கொடுப்பவருக்கு 18 நன்மை என்பதாக எழுதியிருந்தது. சதக்காவை விட கடன் கொடுப்பவருக்கு அதிகமான நன்மை இருக்கிறது. எனவே யாராவது கடன் கேட்டாங்கன்னா கடனை கொடுக்கணும். அதே போல ஒருத்தருக்கு நாம் கடனை கொடுத்திருக்கிறோம், அவரால் மீண்டும் அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கடனை மன்னித்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாளை கியாமத்து நாளில் அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவர்க்கத்தை தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வாழுகிற காலத்தில் கடனில்லாமல் வாழ்வதற்கு நம்ம துணை பேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கடனில்லாத மரணத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.